வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ஈழ விடுதலைக்காகவும் ஈழத் தமிழர்களை காப்பாற்றக் கோரி தன் இன்னுயிரை கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனில் ஈழத்தமிழர்களை காப்பாற்றக் கோரி முழக்கமிட்டவாறு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி முத்துக்குமார் என்ற இளைஞர் தீ வைத்து கொண்டார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முத்துக்குமார் அவர்களின் 16ஆம் ஆண்டு நினைவு தினத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் கொளத்தூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில ஆலோசகர் இல சிந்தா, சென்னை மண்டல தலைவர் அருணாச்சலமூர்த்தி, மாநில செய்தி தொடர்பாளர் பி ரமேஷ், மாநில இணை செயலாளர் சுவை ராஜா, மாவட்ட தலைவர்கள் ஜெயராமன், செல்வநாயகம், பழம்பொருள் பொன் கற்குவேல் ராஜன், மாவட்ட பொருளாளர் சுயம்லிங்கம், ரியல் எஸ்டேட் சங்க தலைவர் லாரன்ஸ், செயலாளர் முருகேசன், பொருளாளர் சிவகுமார், தின்பண்ட விற்பனையாளர் சங்க பொதுச் செயலாளர் ராஜேஷ், சுட்டுப்பட்டு வியாபாரிகள் சங்க தலைவர் கோபால், வில்லிவாக்கம் வடக்கு ரெட்ஷீட்ஸ் ரோடு வியாபாரிகள் சங்க தலைவர் ஹாஜா முகையதீன், அம்பத்தூர் தொகுதி செயலாளர் பி ரவிக்குமார், விநாயகபுரம் தொகுதி டிசி கிட்டு உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் கூறுகையில், ஈழத்தமிழர்களுக்காக தம் இன்னுயிரை ஈழ்த்த தமிழ தியாகி முத்துக்குமாரின் பெயரை கொளத்தூர் நெடுஞ்சாலைக்கு அவரது பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக முதல்வர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். வணிகர் சங்கம் செலுத்துகின்ற புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். சரி தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடசென்னை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கொளத்தூர் வியாபாரி சங்கத்தினுடைய கட்டிடத்தின் அருகில் கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு ஈழத்துக்காக போராடி தன் உயிரை மாய்த்த முத்துக்குமாருக்கு இன்று தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக இங்கு வந்து வீர வணக்கம் செலுத்தினோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் முத்துக்குமாருக்கு வணிகர் சங்கம் சார்பாக வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழக முதல்வருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இது தமிழக முதல்வருடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி என்பதால் இந்த சாலைக்கு அருமை சகோதரர் முத்துக்குமார் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கம் பேரமைப்பின் சார்பாக தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம். தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் முத்துக்குமாருக்கு ஒரு சிலை அமைக்குமாறு வணிகர் சங்கம் சார்பில் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம். சான்றோர்களே, தோழர் முத்துக்குமார் தன் உயிரை ஈந்து உலகத் தமிழர்களை எழுப்பிவிட்டவர். தமிழ் ஈழத்திற்காக யார் பிரபாகரன் என்பதை உலகுக்கு தெரிவித்தவர் முத்துக்குமார். முத்துக்குமார் யார் என்பதை உலகுக்கு தெரிவித்தது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை. இந்த அடிப்படையில்தான் முத்துக்குமார் என்பவர் இந்த மண்ணில் வாழ்ந்த
இளைஞராக இருந்த பொழுது 16 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஒரு கவிஞர். இது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. முத்துக்குமாரை போராளியாக பார்த்தீர்களே தவிர எந்த இடத்திலும் கவிஞராக அவரை நீங்கள் கண்டதே இல்லை. முத்துக்குமார் குளத்தூர் கலை இலக்கிய மன்றம் என்கின்ற ஒரு மன்றத்தில் தன்னை இணைத்து கொண்டு அந்த குளத்தூர் கலை இலக்கிய மன்றத்தில் கவிதைகள் மூலமாக தமிழ் உணர்வை ஊட்டியவர் முத்துக்குமார் அவர்கள். இந்த முத்துக்குமாரனுடைய இழப்பு இந்த வணிகர் சங்கங்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய இல்லத்தாருக்கு குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, குளத்தூர் கலை இலக்கிய மன்றத்திற்கும் ஒரு பேரிழப்பு. அது முத்துக்குமாரனுடைய மறைவுக்கு பின்னர் நின்று விட்டது. இந்த மாதம் முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி ஜனவரி 26 அன்று தான் மீண்டும் துளிர்த்திருக்கிறது என்பதையும் தெரிவித்து, முத்துக்குமாரின் புகழை பரப்புவது மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருக்கும். தமிழர்கள் வாழ்வில் வெளிச்சத்தை பாய்ச்சிய முத்துக்குமார் அவனுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்க குளத்தூர் வட்டார வியாபாரிகள் சங்கம் தொடர்ந்து தன்னுடைய பாடுபடும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன்.